வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தொண்டை மண்டலம் 24 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு புலியூர் கோட்டத்தில் போரூர் நாடு என்று சொல்லக்கூடிய வள்ளி சேர்ப்பாக்கம் என்று அழைக்கக்கூடிய வலசரவாக்கம், தற்போதைய வலசரவாக்கத்தில் உள்ள பிரம்மசாஸ்தா முருகன் கோயிலில் தான் இருக்கோம். நம்ம வழக்கம் போல் பிரம்மசாஸ்தா கோயிலெலாம் தேடி போய் சென்று இந்த ஆலயத்தை வழிபடுவது நம்ம நோக்கமாக வச்சுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு வேங்கட சுப்பிரமணியர் ஆலயத்தில் தான் இருக்கும். இவர் பிரம்மசாஸ்தா கோலம் சுமார் 1000 வருஷத்துக்கு பழமையான ஒரு முருகன். இவர் பார்த்திங்கன்னா பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான முருகன். பிரம்மன் செய்த வேலையை இந்த முருகன் இந்த தளத்திலிருந்து செய்துட்ருக்காரு. இந்த முருகன் பார்த்திங்கன்னா இந்த முருகனுக்கு ஸ்பெஷலாக 6 விரல்கள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா முருகனுக்கு பின்னாடி ஒரு சக்கரம் இருக்குது. கிருபானந்த வாரியார் இந்த ஆலயத்தை பார்த்து இந்த முருகனுக்கு வேங்கட சுப்பிரமணியர்னு பேர் வைத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த முருகன் பார்த்திங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் 3ஐயும் செஞ்சிட்ருக்காரு. இந்த முருகன் பார்த்திங்கன்னா இச்சாசக்திகள் 3 சக்தியையும் தன்னுள்ள அடக்கமாக வைத்துட்ருக்காரு. மிக சக்தி வாய்ந்த ஒரு முருகன். யோக சுப்பிரமணியர், அதாவது வேங்கட சுப்பிரமணியர்னு இந்த கோயிலுக்கு கிருபானந்தம் வாரியார் தான் இந்த முருகனுக்கு வேங்கட சுப்பிரமணியர்னு பேர் வச்சுருக்காரு. பூமியிலிருந்து கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு முருகன், 1000 பழமையான முருகன். வள்ளி சேர்ப்பாக்கம், அந்த காலத்தில் இந்த ஊர் பேர் வள்ளி சேர்ப்பாக்கம். இப்போது வலசரவாக்கம் இருக்குது. வலசரவாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம், 2 நிமிஷம் இந்த கோயிலை வந்தடையலாம். வாய்ப்பு உள்ளவங்க இந்த முருகனை தரிசனம் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் பார்த்திங்கன்னா பிரம்மசாஸ்தா ஆலயங்களில் முருகன் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அதை நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.